முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குலசிங்கம் திலீபன் உட்பட இருவர் நிதி மோசடி குற்றப்பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருப்பதாக தற்பொழுது செய்திகள் வெளியாக இருக்கின்றது. காசோலை மோசடி தொடர்பிலே இவ்வாறு இருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். நேற்றைய தினம் காசோலை மோசடி தொடர்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான குலசிங்கம் திலீபன் அவர்களின் பிரத்யேக செயலாளரும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டவருமான கிறிஸ்தோபர் தினேஷ் எனப்படுகின்ற நபர் கைது செய்யப்பட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக அவரிடம் பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் இன்றைய தினம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான குலசிங்கம் திலீபன் அவர்கள் வவுனியாவிலே கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எதற்காக இந்த கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது என்பதற்கான காரணங்களாக காணி ஒன்றினை குத்தகைக்கு பெற்றுத் தருவதாக கூறி 20 லட்சம் ரூபாய் காசோலை மோசடியில் ஈடுபட்டார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையிலே இவ்வாறு இருவரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்ட இருவரையும் வவுனியா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இன்று மதியம் வெளியான செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருந்தது. இவ்வாறான நிலையில் இந்த சம்பவம் தற்பொழுது பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. குலசிங்கம் திலீபன் அவர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர். அது தவிர கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வன்னி தேர்தல் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை சந்தித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக அவர் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியிலிருந்து வெளியேறியிருந்தார். அதாவது முதல் முறை அவர் நாடாளுமன்ற உறுப்பினரானது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியில் தான். அதன் தொடர்ச்சியாக கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தல் கேட்டதும் அதே கட்சியில் தான். இவ்வாறான சூழ்நிலையில் தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகாக அவர் அந்த கட்சியிலிருந்து முற்றுமுழுதாக வெளியேறியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக புது கட்சி ஒன்றை ஆரம்பிப்பது அல்லது ஏதாவது ஒரு கட்டமைப்பில் இணைந்து செயற்படுவது என்கின்ற முயற்சியில் அவர் ஈடுபட்டு வந்ததாக செய்திகள் வெளியாக இருந்தது. இவ்வாறான சூழ்நிலையில் தான் 20 லட்சம் ரூபாய் காசோலை மோசடியில் குலசிங்கம் திலீபன் அவர்களும் அவரது பிரத்யேக செயலாளரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கிறேன். நான் நடராஜ் அஜயகாந்தன்.